பண்ற? என்ன சொல்றாரு? நினைச்சேன் நானும். சரி கோலம் பேர் ஸ்கூல் போய் படிச்சுட்டு வரணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஸ்கூலுக்கு அவ சாப்பிடல. கீரை நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு கீரை. உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு போலான்னு கிளம்பி இருக்கேன். இந்த புரட்டாசி மாசம் வந்தாதான் எனக்கு வந்து இந்த கீரை ஞாபகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருமே. கீரை மட்டும் கிடையாது சங்கீதா, வெஜிடபிள் நாங்கமே. ஆமா, வெஜிடபிளே சமைக்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் தான். வெஜிடேரியன் தானே பண்ணேன். ஆமா, இன்னைக்கு புரட்டாசி, அதனாலதான். ஆமா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலைல ஜஸ்ட் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சமைக்கலாம்னு யோசிக்கும் போது கீரை சமைச்சு பல வருடங்கள் மாசங்கள் ஆகுது இல்ல. சரி நம்ம கீரை சமைக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு தான் போறேன். கீரை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம மேல மாடி தோட்டத்துல பாலக்கீரை எல்லாம் அது மட்டும் தானே சமைப்பேன் எப்பயுமே. கடையில வாங்கினா சமைக்கிறதே கிடையாது, ஏன்னா வாங்குறதே கிடையாது கீரை ஞாபகமே. சரி கீரைலாம் நம்ம மாடி தோட்டத்துல இப்ப இல்லையா, சரி நம்ம போயிட்டு இப்போ ஈவினிங் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கீரை வகை எல்லாமே விற்கும். காலையில இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல. இன்னைக்கு காலையிலேயே நான் கீரை சமைக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா காலையில இல்ல, ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு வாங்கி வச்சுட்டுனா நாளைக்கு காலைல கீரை கடைட்டு கரெக்டா இருக்கும். போயிட்டு கீரையும் சர்வீஸ் பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவி பார்த்துட்டு கீரை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டோம்னா ரெடி பண்ணி வச்சிடலாம், சமைச்சிடலாம். அதுதான் வந்து போமா போலாம். பாப்பா தூங்குறாரு, அவரை தூக்கினுமா போலாம். தூக்கின்னு போகணும்ல. ஆமா, யூனிஃபார்ம் கூட மாத்தல. இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன், மாத்தணும்னு சொன்னா விட்டுட்டேன். சரி போலாமா? போலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. கத்திரிக்காய் வாங்கிக்கலாம். வாங்கிக்கோ. கத்திரிக்காய் கோவக்காய் பொரியல் பண்ணலான்னு. கீரைக்கும் கோவக்காய் பொரியலுக்கு நல்லா இருக்கும். சரி வாங்கிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம்ல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல கீரைலாம் கிடைக்கும். என்ன கீரை வாங்க போற? வச்சிருக்காங்களா? உனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி சங்கீதா. எந்த கீரை எந்த என்ன போய் பார்த்துட்டு வா. நிறைய கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கீரை கடை. புளிச்ச கீரை பாரு சங்கீதா. ஏன் நானும் சாப்பிடுவேன் புளிச்ச கீரை. எந்த கீரை வேணாலும் வாங்கிக்கோ. நிறைய இருக்கும். பயிர் போட்டு கறி வைக்கிறதே வாங்கலாம். சிறுகீரை தேடி வந்துக்கிற. சிறுகீரை கண்டுபிடிச்சல அந்த அக்கா தான் வந்து இங்க அனுப்புனாங்க. அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு மசாலாக்கீரை நிறைய எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். வாங்கிக்கோ. பச்சை மல்லாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோவக்காய் வச்சிருந்தாங்க அவங்க. கோவக்காய் வாங்குமா? வாங்கிக்கோ. கோவக்காய் வறுவல் எனக்கு, உருளைக்கிழங்கு வறுவல் உனக்கு. சரி. எனக்கு உருளைக்கிழங்கே பிடிக்காது. வீட்டுக்கு போலாமா? வந்து இங்க ஷாப்பிங் பண்ணலாம் போல. ஆமா, ஏன்னா வேலைக்கு போறவங்க நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க ஈவினிங்ல வந்து அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு காலையில எஞ்சி கடக்கன்னு சமைச்சிடலாம். அதனாலதான் ஈவினிங்ல விக்கிறாங்க. இவ்வளவு நாள் எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் இந்த யோசனையே வந்து. ஒரு டைம் சும்மா வந்து பார்த்தா எல்லாருமே ஷாப்பிங் பண்றாங்க. ஏன்னா நம்ம காலையில ஃப்ரெஷ்ஷான காய் வாங்குறது 8 மணி ஆகும் கடை திறக்க. ஆமா, இப்போ வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கியாச்சு. கீரைலாம் காலையில சுத்தமா எந்த கடையிலுமே, காய்கறி கடையில கூட கீரையே கிடைக்காது. ஆமா, இங்க வந்து கீரைலாம் வாங்கியாச்சு. போலாமா? போலாம். கீரைலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கீரை வந்து கிளீன் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஓகே. கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம காலையில அப்படியே சமைக்க கரெக்டா இருக்கும். குட்டி போ கரெக்டா இருக்கும். எப்படி ஒட்டிங்கிறது போலாமா? நாளைக்கு என்ன சொல்ல? தூங்கிட்டு இருந்தாரு, தூக்கத்துல தூங்கி போனதுனால அப்படியே பள்ளி மேல் மேலே ஓட்டிட்டு இருக்க, கீழே இறங்கவே இல்ல. சரி சரி வா. என்னம்மா? கீரை நீ உச்சி போட போறியா? ஆமா, நான் இதுல உச்சி போடுறேன். இலை மட்டும் பிச்சு போனோம்னா முருங்கைக்கீரை எல்லாம் கிளீன் பண்ண அழகா பக்கத்துல உட்காந்து அந்த இலை மட்டும் பிச்சு போடுவாரு. வேலைலாம் நல்லா செய்வா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா. குட் கேர்ள். வெரி குட்மா. சிறுகீரை பார்த்தே பேபி ஹைட்டே இவ்வளோ. ஆமா, சின்னதா இருக்கும்போதே வந்து சிறுகீரை சின்னதுல பிடிக்கிறாங்க. மாடி தோட்டத்துல விளைச்சி இவ்வளோ ஹைட்டு பூ பூக்குற வரைக்கும் விட்டு விட்டு வந்து பார்த்தோன்னா வீணாக்கியாச்சு. இதுதான் அளவே இவ்வளவுதான் போல. ஒரு அவ்வளவுதான். சிறுகீரைனா சின்னதா தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் டைம் வந்து பயிறு சிறுகீரெல்லாம் விதை போட்டு சின்னதுலேயே பிடிங்கி சமைக்கணும். சரி. அவ்வளோதான். நான் கீரை வந்து ஜஸ்விதா எப்படி அழகா கீரை பிடுங்குறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குட் கேர். ஜஸ்விதா என்ன பண்ற? என்ன சொல்றாரு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பிச்சி பிச்சி வச்சிட்டேன்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா எவ்வளவு கீரை ஆஞ்சிருக்கான்னு பாருங்க. அவரு கேட்டு கேட்டு வாங்கி க்ளீன் ஆமா, பண்றாரு. சங்கீதா இவ்வளவு தூரம் ஆஞ்சிருக்காரு, ஜஸ்விதா இவ்வளவு பாருங்க. திறமையான பொண்ணுப்பா. இவ்ளோ கீரை ஆஞ்சிச்சு ஜஸ்விதா. ஆமா, அவரே கை தட்டுறாரு. அவரு க்ளீன் பண்ணிட்டு கேக்குறாரு. நான் 2 கீரை எடுத்து கொடுத்தேன். அவர் கட 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 ஆஞ்சு போட்டுக்கிறாப்பாவ. குட் கேர்ள் மானி. ஜஸ்விதா என்ன பண்ண நீ? ஸ்கூல் போய் அழுதுன்னு வந்தியா? என்ன பண்ணன்னு கேட்டா ஸ்கூலுக்கு போயிட்டு அழுதுட்டு வந்தான்னு சொல்றாரு. உண்மையாதான் அவங்க போன உடனே சொன்னாங்க அந்த ஆயம்மா. ஆமா, ஜஸ்விதா வந்து அழுதுனே இருந்தா, நான் தான் ஆற கட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவரு வந்து பழமா சொல்றாரு பாரு, அப்பா வேணும் அம்மா வேணும் அழுதானு. அவ எது கேட்டாலும் சொல்லிடுவா ஜஸ்விதா. இப்ப ஜஸ்விதா என்ன பேசினான்னு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் சங்கீதாவும் கீரையை புடிங்கோம், ஜஸ்விதா மாத்திரம் பிச்சி பிச்சி போட்டானா அதான் சொல்றாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா பேசுறதே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கீரை க்ளீன் பண்ணிட்டியாமா? இந்த அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குட் கேர்ள். வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. காலையில வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை அவிச்சிடலாம். அவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிடலாம். ஜஸ்விதா ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீரை சமைச்சிடலாம். வேலை முடிஞ்சிடும். ஓகே. நான் எல்லாம் எப்பவுமே முக்கோண குழம்பு சின்னதா போடுவேன், நீங்க பெரிய குழம்பா போற போல இருக்கேன். ஈஸியா தெரிஞ்ச குழம்பு. எப்படி? அதுவும் ஈஸியான குழம்பு தான். முக்கோண குழம்பும் எனக்கு தெரிஞ்ச குழம்பு. கடகன்னு போடணும்னா அதை போட்டுருவேன். புள்ளி வச்சு போறதுல இந்த குழம்பு ரொம்ப தெரிஞ்ச குழம்பு, அதனால இதை போட்டேன். ராந்தல் குண்டு குழம்பா? அப்படின்னு நினைச்சேன் நானும். சரி கோலம் பெருசா போடுறியே அப்படின்னு நினைச்சேன். சரி தச்சையில தான் ராந்தல் குண்டுன்னா ஆமான்னு சொல்லிட்டேன் நீ. கோலத்துக்கு அழகு பார்த்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தா வேலை யார்? அடுத்த வேலை யார் செய்யறது? பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும், சாப்பாடு சீக்கிரமா செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும். சரிங்களா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேற கிளம்பி போனோம். ஆமா, அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் கிளம்பணும். ஈஸியா கோலம் முடிஞ்சிருந்தான். ஒழுங்கா போட வரவேற்பு கோலமா? ஒரு பெண்ட் பண்றேன், அதே மாதிரி தான் அடுத்த பெண்டும் வரணும். கோண கோணையா போட்டு அப்படிதான் வரணும். வந்தது என்ன சங்கீதா பண்ற? முட்டையா இருந்ததுல அதான் முட்டைக்குலாம் கலர் போட்டு அவ்வளவுதான் கோலம் போட்டாச்சு. பால் வாங்கி வரவே இல்லை பாரு, பால் இல்ல. இப்ப பால் வாங்கினுவா, அப்படி இல்லைன்னா சாப்பாடு செஞ்சிடலாம். ஓகே இல்ல நீ சாப்பாடு செய்யறதுக்குள்ள உடனே வாங்கி வந்துரும் பால். சரி வாங்கிட்டு வச்சுக்கிறேன். காலையில பரபரப்பா வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பால் வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு. பால் ரெடி ஆகிடுச்சு. கீரை வேக வைக்க வந்து பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஜஸ்விதா நேத்தே ஆர்வமா கீரை கிள்ளி வச்சா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அந்த கீரை தான் நம்ம தோரம் பருப்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி போட்டு இத போட்டு அப்படியே மூடி போட்டு. கீரை போடல? கீரை இப்ப போடக்கூடாது. அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் பயிர் வேகணும். வெந்துட்ட அப்புறம் அதுக்கப்புறம் கீரையை போட்டு வேக வைக்கணும். சரி, அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தானே வேக வைப்பாங்க. புளி வச்சு கடையில தான் ஒன்னா போட்டு வேக வைப்பாங்க. பருப்பு தனியா வேக வைக்கணும். ஆமா, இப்ப கீரை வந்து உடனே வெந்துடும். ஒரு விசில் கீரை வெந்துடும். பயிர் வேகிறதுக்கு 3 விசில் ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வச்சு வச்சுக்கலாம். என்ன என்னைய கன்ஃபியூஸ் பண்ற நீ? எனக்கு தெரியல, அதனால தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒண்ணுமே
அப்ப நீ உனக்கு தெரியும்ல, அப்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். தெரியும், ரொம்ப நாள் ஆச்சு இல்ல கடைஞ்சி. சரி, இங்க அரிசி ஊற வச்சிருக்கேன், சாப்பாடு போட்டேன். அரிசி சாப்பாடு ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். அதனால அது ஊற வச்சிருக்கேன். இந்த சைடு ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வந்து கழுவிட்டு ஒரு பக்கம் போட்டா இது வெந்துரும். 4 பக்கம் பாப்பாக்கு உரிச்சு கொடுத்து அனுப்பலாம். ஆமா ஆமா, உரிச்சு அவளுக்கு கப்பல போட்டு கொடுக்கலாம், நம்மளுமே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சரி, எத்தனை விசில் வந்துருச்சுங்கடா? இது ஒரு 2 விசில் வச்சேன். நல்லா வந்துச்சா? ஆமா, அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அடுப்பு பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம சிறுகீரை அலசி வச்சிருக்கேன், இதை அப்படியே எடுத்து வேக வச்சிடலாம். கீரை வந்து ஒரு 2 மினிட்ஸ்லயே வெந்துடும். சீக்கிரமா வந்துருமா? ஆமா, 2 நிமிஷம் தான் ஆகும். இந்த தண்டு போடுறேன்ல, இந்த தண்டு எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தோன்னா அந்த வெந்து இருந்தாலே போதும். ஆமா, நான் நினைச்சேன் ஒரு கத்தை கீரை நம்ம 2 டைம் வந்து கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியா கிளீன் பண்ணும் போதே எடுத்து வச்சேன். அப்புறம் கிளீன் பண்ண பார்த்தோன்னா கீரை இவ்வளவுதான் வருது, கோம்பு தான் நிறைய இருக்குது. ஆமா, அதுக்கே நான் கொஞ்சம் கோம்போடைய ஆஞ்சி வச்சேன். இது கரெக்டா இருக்கும் நமக்கு. ஒரு கத்தை கீரை சாப்பிடலாம் 3 பேர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இது வேகட்டும். இந்த சைடு வேர்க்கடலை வந்து வெந்துட்டு இருக்கு. குக்கர்ல போடுறதா இது ஒரு விசிலே வெந்துடும். தண்ணியிலே வேகட்டும். ஏன்னா இந்த உப்பு சாரெல்லாம் அப்பதான் உள்ள இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கு. குக்கர்ல வேக வச்சுன்னா உப்பு சாரெல்லாம் உள்ள போறது கட்டியுமே பயிர் வெந்து போகுது. சரி, இது மாதிரி வேக வச்சுன்னா அந்த சாரம் எல்லாம் உள்ள போகும். சாப்பாடு இந்த சைடு வந்துட்டு இருக்கு. சாப்பாடு வள போயிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு வறுவல். சரி, உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணப்பா. பாப்பாக்கு வேற முன்னாடி சளி பிடிச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு கற்பூரவல்லியும் துளசியும் பறிச்சுட்டு வா. சரி, கொதிக்க வச்சு அவளுக்கு ஊத்தி விடலாம். ஸ்கூல் போனாலே வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. 1 வாரம் 2 வாரமா 1 மாசமாவே ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்ல. நேத்து ஒரு நாள் தான் போனா ஸ்கூலுக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு சளி பிடிச்சிட்டு காலைல இருந்து வாமிட்டா பண்ணிட்டு இருக்கா. வெறும் சளியா வாமிட் பண்ணிட்டே இருக்கா. சரி, அவளுக்கு ஏதாவது பாப்போம். நீ போவாளா நானே வேற தெரியல. போவா ஜஷிதாக்கு ஊட்டுறதுக்காக எட்டு வந்திருக்கோம் சாப்பாடு. கீரை கடைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா சாப்பிடல பாப்போம். சாப்பிடவே மாட்டா அவ. காலையில பாலுமே குடிக்கல. சாப்பிட மாட்டா. ஆமா, பாலுமே குடிக்கல, அப்படியே இருக்கு. மச்சான் தானே ஜஷிதா இங்க பாரு அம்மா. ஃப்ரெண்ட்ஸ், கீரை கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன். அவ சாப்பிடல. கீரை நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு கீரை. உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு. ஜஷிதா அப்பா சாப்பிடறாரு பாரு. உன் தான் சாப்பிடற, நீ சாப்பிடு. ஏய் ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன். டிவில ஸ்பைடர்மேன் இருக்கான். டிவில ஸ்பைடர்மேன் தான் பாக்குற. ஸ்பைடர்மேன் சட்டை போட்டுருக்கேன். இந்த ஜஸ்ட் அந்த ஆகட்டுப்பா. இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாங்கன்னா ஜாலியா விளையாடுறாங்க, ஓடுறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. கொஞ்சம் சளி பிடிச்சி உடம்பு சளி ஆயிடுச்சுன்னா எதையுமே சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமா சளி பிடிச்சி சளிதான் ஃபுல்லாவே இருக்கு, அதனாலதான் சாப்பிட மாட்டேங்கிறா. சரி, நான் அவளுக்கு ஸ்பெஷலா வந்து பாத்தேன்னா மினி இட்லி செய்யறேன். அது சாப்பிடறான்னு பாப்போம். பொடி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா டிஃபன்லாம் முடிச்சாச்சு. ஜஷிதாக்கு ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொடி இட்லி தான் செஞ்சிருக்கேன். அவ இங்க சாப்பிடவே இல்லை. ஸ்கூல் போனா சாப்பிடறாங்கன்னு தெரியல. ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொடி இட்லி தான் வச்சிருக்கேன். ஸோ கீரை சமைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி பார்த்த கீரையுமே அவன் சாப்பிடல. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சு விடா அதுல பொடி ஊட்டி மேல. ஆமா, கொஞ்சமா. உருளைக்கிழங்கு காரமா இருக்குதா இல்லையா? கொஞ்சமா வச்சு நல்லா தான் இருக்கு, காரம் கம்மியா தான் இருக்கு. பொடி இட்லிக்கு உருளைக்கிழங்குன்னா காம்பினேஷனே. அவ அதை சாப்பிடலன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிட்டு வருவாள்ல, ஏதாவது ஒன்று சாப்பிடுவா, அதனாலதான். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பொடி இட்லி டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா பொடி இட்லி, அதுக்கப்புறம் கீரை, உருளைக்கிழங்கு வறுவல், ஸோ பாப்பாக்கு ஸ்நாக்ஸுக்கு பழம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுமே சேர்த்து சமைச்சாச்சு. ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. ஸ்கூலுக்கிட்ட போய் விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய். ஸ்கூல் போய் படிச்சுட்டு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு.